இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மகாநதி சீரியலில் இப்போ ராகினி அண்ட் அஜய் இவங்க ரெண்டு பேர்த்தோட கல்யாணம் நடந்தே தான் தீரப்போகுது. ஏற்கனவே கல்யாணம் முடிஞ்ச ஃபோட்டோஸ்லாம் வந்தாச்சு. கோயிலில் வச்சு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் வேறு இருக்குது, அது காவேரிக்காக. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நகையெல்லாம் போட்டு வர இவங்களை அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவேன் வரமாட்டேன்னு சொல்லிட்டு கங்கா மூஞ்சியை தூக்கிட்டு இருக்கா. அவங்கெல்லாம் எப்படியோ அந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிகிறதுலாம் நடக்க போகுது. ஸோ இப்போ நடந்து முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக அதெல்லாம் நடந்து முடிஞ்சு சந்தோஷமாக எல்லோரும் இருக்கிற டைமில் தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக ராகினியும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ராகினி ஏதாச்சும் திமிர் பேச்சு பேசி இப்போ எனக்கு ஒரு நாள் இந்த வீட்டில் பார்க்கவே உனக்கு எரிச்சலாக இருக்கா, இதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக நான் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன், நான் உன்னை நிம்மதியாக நான் வாழ விடுவேன்னு நினைக்கிறியா? என் வாழ்க்கையை பறித்து நிவினை என்கிட்ட பறிச்சிட்டல, மனசளவில் அவன் இன்னமும் ஒன்றை தான் நினச்சிட்டு இருக்கான், ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லான சைக்கோ மோடுக்கு மாதிரி இந்த வீட்டுக்கு அவங்க கிளம்பி வரப்போகிறாங்க. அவங்க வந்ததுக்கு பிறகு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய முக்கியமான எண்ணமே என்னவாக இருக்கும் அப்படின்னா காவேரி சின்னதாக ஒன்று செஞ்சால் கூட அதை பூதாகரமாக வெடிக்க வைக்கிறது, காவேரியை பற்றி ஏதாச்சும் குறை சொல்கிறது, எல்லாத்தையும் பண்ண போகிறாங்க. ஆனால் அதை விஜய் திருப்பி இதெல்லாம் கண்டுக்காத, அந்த குடும்பத்தை என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் கூட காவேரியோட இயல்பான மனசில் அவங்க ஒரு வார்த்தையை சொன்னாங்க ஏற்கனவே, எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணாலும் நீங்கள் கான்ட்ராக்டுக்காக பண்ணலாம், அக்ரிமெண்ட்டுக்காக பண்ணலாம், ஆனால் நான் இங்கே இருக்க எல்லாரும் மாதிரி உண்மையாக பாசம் அக்கறை எல்லாமே வச்சுருக்கேன். உங்கள் பாட்டி என்னதாவது ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா எனக்கு வலிக்குது, உங்கள் சித்தி ஏதாச்சும் என்ன மூஞ்சியை காமிச்சாங்கன்னா எனக்கு வலிக்குது, தாத்தா மேலே அளவு கடந்து பாசம் வச்சிருக்கேன், அவர் ஒரு வார்த்தை சொன்னால் என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க கண்டிப்பாக அவங்க எல்லாருமே, ஏன்னா விஜய் இல்லாத போது இவங்கெல்லாம் குத்தி காமிக்கிற மாதிரி பேசினாங்க. ராகினி ஏமாற்றி ராகினியை நம்பி இவங்க மேலே ஏதாவது அபாண்டமான பழியெல்லாம் போட ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதுக்கே கண்டிப்பாக ரொம்ப அப்செட் ஆவாங்க. இது இல்லாமல் அந்த நகையெல்லாம் வேற இப்போதைக்கு லாக்கரில் வச்சு பூட்டியாச்சு, இருந்தாலும் நகையில் ஏதாச்சும் ஒரு நகையை காணோம், அந்த நகையை கொண்டு போய் இவங்களுடைய அம்மாவுக்கு கங்காலாம் இருக்க வீட்டில் கொண்டு போய் வச்சு விட்டாங்கன்னா அதில் வேறு பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணலாங்கிற மாதிரி தான் அன்பு பார்த்துட்டே இருந்தார். இந்த மாதிரி குட்டி குட்டி கலாட்டாக்கள் குட்டி குட்டி பிரச்சனைகள்லாம் வந்தாலும் கூட இப்போ காவேரியை ஒவ்வொரு தடவையும் காப்பாற்றுறது இல்லை காவேரியுக்காக சப்போர்ட்டுக்கு நிற்கிறது தாத்தா எந்த அளவுக்கோ அதை விட அதிகமாகவே இப்போல்லாம் விஜய் நிற்க ஆரம்பிச்சிட்டார். முன்னெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். இப்போ அந்த குடும்பத்தை ஏதாச்சும் வார்த்தை சொல்லிட்டாங்க, ஏதாவது பிரச்சனையாச்சு அப்படின்னா வா அப்படின்னு கூப்பிட்டு போய் அக்கறையாக பாசமாக பேசுகிறாரு. ப்ளஸ் அவங்க வேலை செய்கிற அவங்களோட திறமை மேலேயும் அவருக்கு அக்கறை வந்துருச்சு. இது இல்லாமலே அவருக்கு பிடிச்சிருக்கு. அவங்கள ஏதாச்சும் யாராவது கஷ்டப்படுத்தாங்க காயப்படுத்தாங்க அப்படின்னா அவரால் தாங்கிக்க முடியல. எப்படி நிவினால் தாங்கிக்க முடியும் அதே மாதிரி விஜயாலும் தாங்கிக்க முடியல. ஏன்னா ரெண்டு பேருமே காவேரி மேலே காதலில் தான் இருக்காங்க. காவேரியுடைய மனசு ஆனால் நிவின் மேலே கொஞ்சம் கூட இல்லை. நிவினை பார்த்தா எரிச்சல் வருது, நிவினை பார்த்தா அவங்களுக்கு எதுவுமே தோணலை, ஒரு உணர்வு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்க மாதிரி பழைய காதல் ஒரு நினைவு வர மாதிரி கூட அவங்க நடந்துக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக விஜய் ஒவ்வொரு தடவையும் கான்ட்ராக்ட் மேரேஜ் அக்ரிமெண்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்லும் போது தான் இவங்களுக்கு வெடிக்குது. இவங்க ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு நாள் வெடிச்சு டக்குன்னு சொல்ல தான் போகிறாங்க. இன்னொரு தடவை அதை சொல்லாதீங்க, நீங்கள் சொல்லும் போதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது, உங்க கூட நான் 7 மாதம் மட்டும் தான் வாழ போகிறாங்க, அதனால் தாங்கிக்க முடியல, அதனால் உங்கள் கூடவே வாழ்க்கை ஃபுல்லாக வாழ்ந்தலாம்னு எனக்கு தோணுது அப்படின்னு ஒரு நாள் சொல்ல போகிறாங்க. ஆனால் அந்த சொல்ல போகிற நாளுக்கு இன்னும் ரொம்ப நாள் இருக்குது. அதுக்கு நடுவில் பல பிரச்சனைகளை உண்டு பண்ண போகிறாங்கிறது மட்டும் தெரியுது ராகினி வந்ததுக்கு பிறகு. ஸோ நீங்கள் இந்த ராகினி கல்யாண விவகாரமும் காவேரியும் விஜயும் காதலிக்கிறாங்க ஒருத்தர் நினைக்கிறீங்களா, இல்லை காவேரி மனத்தில் இப்போ யாருமே இல்லை, விஜயும் கிடையாது நிவினும் கிடையாதுன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த மகாநதி சீரியலில் இப்போ ராகினி அண்ட் அஜய்